தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். இப்போ ரகசியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு காலம் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. பாருங்கள், சிம்சோன் என்ன பண்ணுறாரு? தெலீலாள் என்கிற பெண்ணை நேசிக்கிறாரு. இந்த சிம்சோன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு. இந்த பராக்கிரமம், இந்த பலம், இந்த மகா பொருந்திய அந்த பலம் உனக்கு எப்படி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெலீலாள் கேட்குற பொழுது ஒரு முறை, 2 முறை, 3 முறை சொல்லி என்ன பண்ணுவார்? ஏமாற்றிடுவார். ஆனாலும் தெலீலாள் விடாமல் என்ன பண்ணுவாங்க? இந்த ரகசியத்தை எனக்கு சொல்ல வேண்டும் கட்டாயம்னு சொல்லி அவங்க கேட்குற போது, நான் பிறந்தது முதல் நசரேய விரதமாய் நான் இருக்கிறேன். சவரகன் கத்தி என் தலையில் படலை. 7 ஜடை உள்ள முடியை சவரம் பண்ணி எடுத்துட்டா என்னுடைய பலம் என்னை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிவிடுவான். சிம்சோன் தெலீலாட்ட சொல்லுவாங்க, தெலீலாள் பெலிஸ்தர்ட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துனதுனால பெலிஸ்தர் அவரை கட்டி அவருடைய 2 கண்களையும் பிடுங்கி அவரை வேடிக்கை காட்டும்படியாக என்ன பண்ணிடுறாங்க? வேடிக்கை பொருளாய் ஆயிடுறாங்க. சிறைச்சாலையில் கொண்டு போட்டுடுறாங்க. அவர் அங்கே சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டு இருக்கிறார் என்று பார்க்குறோம். பாருங்கள், 300 நரிகளை பிடித்து எதிரிகளுடைய வெள்ளாமையில் கோதுமை விளைந்திருக்கிற பயிரில் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் என்று 300 நரிகளை பிடித்து வாளோட வாள் சேர்த்து ஒரு வாளுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பந்தங்களை கொளுத்தி எதிரி வெள்ளாமையில் விடுறாரு. நம்மளால் ஒரு கோழியை பிடிக்கணுனாலும் நம்மளால் முடியாது. 300 நரிகளை ஒரு மனிதன் பிடிச்சிருக்காரு. பந்தங்களை கட்டி எதிரியோட வெள்ளாமையில் விட்டுருக்கிறாரு. எல்லாம் எரிந்து போயினார். 1000 பேரை, ஒரு கழுதியின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்து கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். சிம்சன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தார். கர்த்தருடைய பலம் அவர் மேலே இருந்தது. ஆனாலும் ஒரு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறதுனால எல்லாவற்றிலும் தோல்வியுற்றார். அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலையும் இந்த தோல்வி அவருக்கு நேரிட்டது. ஆனாலும் இந்த நாளில் நம்ம தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற அபிஷேகத்தை சில வேளைகளில் நம்ம இழந்து விடுகிறோம். சில சூழ்நிலைகளை, சில காரணங்களால், சில கிரியைகளினால் நம்ம இழந்து போயிடும். இந்த அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழந்துட்டோம்னா நிறைய பேருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு நிற்போம். நிறைய இடங்களில் நாமும் ஒரு மாவரைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம், வெட்கப்பட்டுருவோம். அவர் சிறைச்சாலையில் மாவரைக்கிறார். அதன் பிறகு 3000 பேர் கூடியிருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாருக்கும் வேடிக்கையாக அவர் என்ன பண்ணுறாங்க? கிண்டல் செய்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் மீண்டுமாய் தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அந்த பலம் அவருக்கு வருகிறது.